இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நேரத்திலையும் கூட நம்ம அழகாய் தேவன் ஒன்று சேர்த்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வேளையில கூட கர்த்தர் நம்மை ஒன்று சேர்த்து நம்முடைய அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும், அந்த வார்த்தைகள் நம் இருதயங்களில் எழுதப்படும்படியாகவும், எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் மூலம் நம் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நம்ம இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். எத்தனையோ நாட்களா நம்ம இந்த மெடிடேஷன் ப்ரேயரை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், நம்ம இருதயத்துல நம்ம தியானித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அது தேவன் எழுதி கொண்டிருக்கிறார். நான் அவர்களுக்குள்ளே புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் வைத்து என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் அதில் எழுதுவேன் என்று சொன்னவர், இன்றைக்கு அவருடைய நியமங்கள் அவருடைய கட்டளைகள் நம்ம எப்படி நடக்கணும், நம்ம வாழ்க்கையில நம்ம இன்றைக்கு யாரா இருக்கிறோம், நம்முடைய அடையாளம் என்ன, இது எல்லாம் நம்ம இருதயத்துல எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த இருதயத்துல எப்போ நம்ம அந்த வார்த்தைகள் எழுதப்படுதோ அப்பதான் அந்த நல்ல நிலமாகிய இருதயத்துல அந்த வார்த்தைகள் விதைக்கப்படும் பொழுதுதான் அது 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நம்ம இத்தனை நாள் நம்முடைய ஆத்துமாவில நம்ம சரீரம் சொல்ற காரியங்கள், ஆத்துமாவில நம்ம சரீரத்தின் மூலம் நமக்கு வருகிற இன்புட் வழியா நம்ம ஆத்துமாவில சிந்திக்க அந்த ஆத்துமா சொன்ன காரியங்களையே நம்ம அதுலயே நம்ம வாழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்திருக்கிறோம். ஆனா எப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த மெடிடேஷன் பிரேயர் மூலம் நம்ம இருதயத்துல எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் மூலம் நம்ம ஆவியில செயல்பட தொடங்கி இருக்கிறோம். அந்த மாம்சத்தின் கிரியைகள் அது அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா மாம்சத்தின்படி அங்க இருக்கிறவங்க, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் சரீரத்தின்படி தங்கள் செய்கைகளை அழித்தால் பிழைப்பார்களாம். ரோமர் 8ல நம்ம பார்க்கிறோம் அந்த வசனத்தை. நான் வாசிக்கிறேன். இதை சொல்லும் போது அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப இன்றைக்கு நம்ம ஆவியில நம்ம வாழ தொடங்கி இருக்கிறோம். நம்ம ஸ்பிரிட் பீயிங், நம்ம வெளிப்புற சரீரமோ, நம்ம சரீரம் கொடுக்கிற இன்புட்ல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளுகிற அந்த ஆத்துமாவில நம்ம திங்க் பண்ணுகிற காரியங்கள் நாம் அல்ல. நம்ம யார்? தேவனுக்கு பிள்ளை, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி. நம்ம தேவனுக்கு சுதந்திரவாளிகளா நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். இன்றைக்கு ஆளுகையும் அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருதயத்துல இந்த நாட்கள்ல ஆவியானவர் அது அது எழுதி அந்த ஒவ்வொரு சூழ்நிலைகள்லயும் ஆவியானவர் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒருவேளை முந்தியெல்லாம் நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். உடனே உடனே நமக்கு என்ன வரும்னா, ஒரு சின்ன வார்த்தை சொன்னா நம்மளால தாங்க முடியாது. ஆனா இப்ப எல்லாம் நிதானித்து அறியக்கூடிய, நிதானமாய் சில காரியங்களை நம்ம என்ன செய்யறோம், அறிந்து செயல்படுகிற இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இன்னும் நம்ம டீப்பரா போக 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 அப்படியே மகிமையின் மேல் மகிமை அடைந்து கிறிஸ்துவின் சாயலா நம்ம என்ன செய்வோம், மறுரூபம் அடைவோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நம்ம நேற்று கூட கவனன்ட் பத்தி பார்த்தோம். உடன்படிக்கை அப்படின்னா மனிதர்களுக்கும் அவங்க உடன்படிக்கை செய்வாங்க. ஆனா நம்ம வேதம் சொல்லுகிறது தேவன் மனிதர்களோடு செய்கின்ற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு அவரால மாறவே முடியாதான். அவரால் அந்த வார்த்தைய, அந்த உடன்படிக்கையில அவர் என்னெல்லாம் ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைய அவரால மீறவே முடியாதான். இதுதான் தேவனுடைய நேச்சர். நம்ம இன்றைக்கு ஈஸியா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம மாற்றி பேசுறோம், நம்ம மாறுறோம். ஆனா தேவனால் அதை செய்யவே முடியாது. அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு அவர் எந்நாளும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படிங்கிறது தான் நம்ம நேத்து தியானித்த காரியங்கள். அதுல புது உடன்படிக்கையில நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் சொல்லி நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல முதல் 3 நம்ம பரிபூரணமாய் நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் நம்மை அவர் கழுவி இருக்கிறார். அதை பார்த்தோம். 2வதா புதிய ஆவி, புதிய இருதயம். அந்த நியூ கவனன்ட் ப்ராமிஸ்ல அது மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்ம பழைய மனிதர்கள் அல்ல, நம்ம புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம். ஆவியில இன்றைக்கு நம்ம புதிதாய் பிறந்திருக்கிறோம்.
இந்த இந்த ஆவியில இருந்துதான் நம்ம செயல்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா 3வது, பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இந்த 3ஐயும் நேத்து பார்த்தோம். இன்னும் மிச்சம் இருக்கிற காரியங்கள் என்னென்ன ப்ராமிசஸ், பிளெஸிங்ஸ் இந்த புது உடன்படிக்கையின் கீழே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் ரைச்சியஸ்னஸ் பை ஃபெய்த். விசுவாசத்தின் மூலம் நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ரோமர் 3வது அதிகாரம் 22வது வசனமும் 22வது வசனம். அதாவது, அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. 22வது வசனம் சொல்லுது, அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மேல பலிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நாம் நீதிமான்கள். நாம் அவருடைய நீதியை நம்ம பெற்றிருக்கிறோம். தேவ நீதியை நம்ம பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பாவின்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட் கிடையாது. நமக்கு பாவி, நம்மள பாவின்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட் கிடையாது. எந்த சத்ருவும் நம்மள பாவின்னு குற்றப்படுத்துகிறதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நாம் விசுவாசத்தின் மூலம், அவருடைய இரத்தத்தின் மூலம் நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்மள நீதிமான்கள் ஆக்கி இருக்குது. நம்ம செய்த செயல்கள், நம்ம பண்ற உபவாசம், நம்ம பண்ற ஜெபம், நம்ம நல்ல செயல்கள் செய்யறதுனால, நம்ம அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் இதனால நம்ம நீதிமான் ஆகல. ஒண்ணே ஒண்ணு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இன்றைக்கு அவர் செய்த உடன்படிக்கையின் மூலம், இரத்தத்தினால் செய்த உடன்படிக்கையின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னா, நாம் நீதிமான்கள். நம்மை குற்றப்படுத்த இதுவரைக்கும் உங்களுக்கு சின்ன வயதுல இருந்து இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்கள் இத்தனை வருஷம் உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருந்திருக்கலாம். ஆனா அது நிஜம் அல்ல. நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க புது சிருஷ்டியாய் நீங்க மாறிட்டீங்க. உங்களுக்குள்ள அந்த பழைய மனுஷன் அவன் என்ன செஞ்சிட்டான்? மரித்து போயிட்டான். அவர் மரித்த போது நாமும் மரித்து, அவர் உயிரோடு எழுந்திருக்கிறப்போ நாமும் உயிரோடு எழும்பி இருக்கிறோம்னா, இனி அந்த பழைய மனுஷனுக்குரிய எந்த காரியமும் நம்ம கிட்ட இல்லை. அப்போ இந்த இடத்துல இந்த ஜாயில தான் நம்ம எப்பவுமே இருக்கணும். ஒரு நாள் கூட நம்ம குற்ற மனசாட்சிக்குள்ள நம்ம இருக்கிறது தேவனுடைய விருப்பமே அல்ல, சித்தமே இல்லை. 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட பாவங்கிறது ஒரு சின்ன ட்ரேஸ் கூட கிடையாது. ஆனா நம்ம செய்த பாவங்கள் அவர் மேல வந்ததினால அவர் பாவமாகி அவருடைய நீதி, அங்க ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் கிராஸ்ல நடக்குது. அவருடைய நீதி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்ம முற்றிலுமாய் நம்ம பரிசுத்தமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். குற்றமற்றவர்களாய் இருக்கிறோம். நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். எப்போ இந்த எண்ணங்கள்ல நம்ம ரூட் ஆகுறோமோ அப்பதான் நம்ம பாவிங்கிற மனநிலையில இருந்து நம்ம வெளியில வர முடியும். நம்ம நீதிமான் செய்கிற செயல்களை நம்ம செய்ய முடியும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அறியாம நம்ம சுவிசேஷம் திரிக்கப்பட்டதுனால நீ பாவி பாவி பாவின்னு சொல்லி அந்த பாவத்துக்குள்ளேயே இருந்து நம்ம அந்த பாவத்தை விட்டு வெளியில வர முடியல. ஆனா இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, நாம் நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம். அடுத்ததா, இன்றைக்கு தேவன் நம்ம மேல எப்படி இல்லை, கோபமாவே இல்லை. நம்ம நிறைய நேரம் நிறைய தேவன் என்னை தண்டிச்சிருவாரோ, தேவன் என் மேல கோபமா இருப்பாரோ அப்படியெல்லாம் சொல்லி இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். We were made righteous.
நம்ம ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம செயல் இல்ல, கிறிஸ்து செய்து முடித்த செயலின் நிமித்தம், அவருடைய சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டது நிமித்தம், அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது நிமித்தம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம மனசாட்சியால நம்ம நீதிமான்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அன்றைக்கு திமிர்வாதக்காரன்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா கூட அங்க அவன் பாவம் மன்னிக்கப்படுது, அவன் எழும்பி நடக்கிறான். ஆனா இத மனிதனுடைய மனசாட்சி, எல்லாருடைய மனசாட்சியும் இதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால ரத்தம் சிந்துதல் தேவைப்படுகிறதா இருந்தது. அதனால பூமிக்கு அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி அங்க ரத்தம் சிந்தி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்கு பூரணமான மன்னிப்பை உண்டு பண்ணி இன்றைக்கு தேவனோடு கூட நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமா? சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இனி ஒரு காலம், ஒரு நொடி பொழுது கூட தேவன் நம்ம மேல எப்படி இல்ல? கோபமா இல்ல. ஏன்னா இன்றைக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நிமித்தம், அவர் செய்து முடித்த செயல்களை விசுவாசிக்கிறது நிமித்தம் நம்ம என்னவாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனமும் அதே காரியத்தை தான் சொல்லுது. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, அப்போ இன்றைக்கு அவர்தான் நமக்கு சமாதான காரணராய் மாறி இருக்கிறார். இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. இன்றைக்கு யூதர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. ஒரு காலத்துல அவங்க விருத்த சேதனம் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது. அந்த ஜனங்கள் மேல தேவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருந்தது அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம் பழைய உடன்படிக்கையில. ஆனா இன்றைக்கு கிறிஸ்து மரித்தது நிமித்தம் அவர் மேல விசுவாசம் வைக்கிற எல்லாருமே இன்றைக்கு யார்? நீதிமான்கள். இங்க பகை அப்படிங்கிறதே கிடையாது. எப்படி யூதர்களை நேசிக்கிறாரோ அதே அளவுதான் நம்மையும் நேசிக்கிறார். அப்போ இன்றைக்கு தேவனோடு கூட நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம். அடுத்ததா புது உடன்படிக்கையில நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளெஸிங், நம்ம அடிக்கடியாய் தியானித்திருக்கிற ஒரு காரியம்தான், we have bold access to God. தைரியமா நம்ம அப்பான்னு சொல்லி அப்பா கிட்ட என்ன செய்ய முடியும்? வர முடியும். எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் அததான் சொல்லுது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம சபைகள்ல நமக்கு கற்றுக் கொடுத்தது, நீ உன் பாவத்தை அறிக்கையிடலைன்னா தேவன் உன்னைய பார்க்க மாட்டாரு, நீ பாவத்தை அறிக்கையிடலைன்னா உன் ஜெபம் அங்க கேட்கப்படாது. இப்படியே பாவத்தை சொல்லி 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 நம்ம தேவன் கிட்ட இருந்து நம்ம பிரிந்த சூழ்நிலையில இருந்தோம். ஆனா வசனம் சொல்லுது, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடும். தைரியமா அப்பா கிட்ட போலாம். we have bold access to God. தைரியமா போகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த புது உடன்படிக்கை, தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை கொடுத்திருக்கிறது. அப்பான்னு எப்ப போனாலும் அவர் நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா எபேசியர் 3வது அதிகாரம் 14வது வசனம் 12வது வசனம் நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 3:12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இந்த மாதிரி இந்த ஒரு தயவை பெற்ற மனுஷர்கள் யார் இருக்க முடியும்? அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியம் உண்டாயிருக்குது. திட நம்பிக்கையோட ஒரு உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கு. தேவனிடத்துல சேரும் சிலாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. திட நம்பிக்கையோட, உறுதியான நம்பிக்கை, தேவன் கிட்ட நான் நெருங்க முடியும், நான் போக முடியும், என் அப்பாட்ட எப்பனாலும் நான் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சிலாக்கியத்தை தேவன் நமக்கு இந்த புது உடன்படிக்கையில தந்திருக்கிறார். அடுத்ததா நித்தியமா ஒரு எட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ், நித்திய சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகளாய், தேவனுக்கு சுதந்திரவாளியாய் நம்ம இருக்கிறோம். அடுத்ததா புது உடன்படிக்கையில
அதுல அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் எதுக்காக நான் வசனம் சொல்றேன்னா, நீங்க திரும்பி ஒரு ரெஃபரன்ஸ் இந்த புது உடன்படிக்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம தியானிக்க 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 தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் நிறைவாகும், ஆசீர்வாதங்கள் நமக்கு மல்டிப்ளை ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா ரோமர் 8:17 எட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ், நித்திய சுதந்திரம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. அப்படின்னா என்ன? அப்பாவுக்கு உள்ளது எல்லாம் பிள்ளைக்கு உரிய வருகிற அந்த சுதந்திரத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இன்றைக்கு இன்ஹெரிட் பண்ணி இருக்கிறோம். அங்க இளையகுமாரன்ட்ட அங்க தகப்பன் சொல்றாரு, மகனே எனக்குரியது எல்லாம் உனக்குரியதா இருக்குது. அப்ப அப்பாக்குரிய இருக்கிற எல்லா அந்த ஆளுகை, அந்த சுதந்திரம் எல்லாம் இன்றைக்கு நமக்குரியதாய் தேவன் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியாய் கோஹேர்ஸா நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். இதுவும் புது உடன்படிக்கையின் கீழே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அடுத்ததா மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் என்னன்னா, ஆஹ் அதாவது சாபத்தில் இருந்து விடுதலையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். கலாத்தியர் 3:13. அதாவது சாபத்தில் இருந்து விடுதலையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். கலாத்தியர் 3:13. இது நமக்கு நல்லா தியானித்த வசனம் தான். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், கிறிஸ்து நமக்காக நம்ம இடத்துல அவர் சாபமாயிற்றபடினால, கிறிஸ்து நமக்காக சாபமானபடியினால இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளிகளாய் நம்ம மாறி இருக்கிறோம். நம்ம மேல இனி என்ன கிடையாது? சாபம் கிடையாது. முன்னோர்கள் நிமித்தம் வந்த சாபம், தாய் தகப்பனோ இல்ல தாத்தா பாட்டியோ இல்ல கொள்ளு தாத்தா பாட்டிகள் இவங்க நிமித்தம் வந்த சாபங்கள் நம்ம மேல செயல்பட முடியாது. அந்த சாபத்தை நம் சார்புல கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? அவருடைய சரீரத்துல ஏற்றுக்கொண்டு விட்டார். நம்ம மேல சாபம் என்கிற அந்த வார்த்தையே நம்ம மேல கிடையாது. அந்த சாபம் நமக்காக முறிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாய், சுதந்திரவாளிகளாய், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாய் நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். அடுத்ததா நித்திய அதாவது அபண்டன்ட் லைஃப், பரிபூர்ண ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிபூர்ண ஜீவன்னா என்ன? ஒரு எப்பொழுதுமே அந்த ஜாய்ல வாழுகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவின் மூலம் நம்ம முழுமையுமான ஒரு வாழ்க்கை, பரிபூரணம், தேவத்துவத்தின் பரிபூரணம், இதையெல்லாம் அனுபவிக்க கூடிய ஒரு கிருபையை தான் அந்த புது உடன்படிக்கை நமக்கு தந்திருக்கிறது. பரிபூரண ஜீவன், எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். அது எப்ப இருக்க முடியும்? எப்பவுமே நானும் பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு இருக்கும்போது அந்த அபண்டன்ட் லைஃப நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அடுத்ததா நமக்கு எதுக்கு மேலலாம் டொமினியன் கொடுத்துட்டாருன்னா, பாவம் மரணம் அப்படிங்கிற அந்த பிரமாணத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்? விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது. ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இது வரைக்கும் நம்ம விழுந்து 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 எழுந்திருக்கலாம். ஆனா எப்போ அவருடைய கிருபையின் கீழே நானும் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றா இருக்கிறோம், எப்பவும் திருத்துவ தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், அந்த எண்ணங்கள் நமக்கு வர வர நான் நீதிமானாய் ஆக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்குள்ள பாவங்கிறது இல்ல அப்படிங்கிற அந்த எண்ணங்கள், அந்த அந்த காரியங்கள், அவர் இந்த புது உடன்படிக்கையின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிற காரியங்கள் நம்ம தியானிக்க தியானிக்க என்ன ஆகும்னா, பாவம் நம்மை மேற்கொள்ளவே முடியாத இடத்துக்கு வந்துருவோம். அப்போ இதுதான் புது உடன்படிக்கையின் கீழே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இது வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டு வந்த காரியம், பல வருஷமா நம்ம இருதயத்திலேயே அத பதிக்கப்பட்ட காரியம். நீ பாவி, நீ பாவி, நீ பாவி. இந்த எண்ணங்கள் புது உடன்படிக்கையில டோட்டலா மாற்றப்படுகிறது. இதுதான் சத்தியம்.
இந்த சத்தியத்தை நம்ம அறியாம நம்ம ஒரு நாளும் தேவன் கிட்ட நெருங்க முடியாது. அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரித்து கொள்ள முடியாது. ஒருவேளை ஒரு லெவலுக்கு வேணா சுதந்தரிக்க முடியுமே தவிர, இந்த ஜாய், இந்த ஃபுல்னஸ நம்ம ஒரு காலும் என்ஜாய் பண்ண முடியாது. அடுத்ததா புது உடன்படிக்கையின் கீழ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சுகம். அங்க ஏசாயா 53:5 பார்க்கிறோம். நம்ம அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம். இயேசுவின் தழும்பு அங்க குணமாகிறோம்னு பார்க்கிறோம். 1 பேதுரு 2:24 இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய சரீரம் அங்க நொறுக்கப்பட்டு, காயப்பட்டு, தழும்புகளை கொண்டபடியினால நம்ம பரிபூரண சுகத்தை நம்ம சரீரத்துல என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இதுதான் இந்த நியூ கவனன்ட்ல இருக்கக்கூடிய அடுத்த ப்ராமிஸ், அடுத்த பிளெஸிங். அடுத்ததா தேவனோடு கூட அந்த கான்ஸ்டன்ட் பிரசன்ஸ நம்ம எப்பவும் என்ஜாய் பண்ண கூடிய அளவு அந்த இடத்துல தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அங்க சொல்றாரு மத்தேயு 28:20 உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத நம்ம இருதயத்துல ஆழமா நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா எதை குறிச்சு நமக்கு பயம் இருக்கும்? அத லிட்ரலா நீங்க ஃபீல் பண்ணணும். கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். என்னிலே அவர் வாசம் பண்ணுகிறார். இவ்வளோ பெரிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார்னா நான் எதை குறித்து அஞ்சணும், பயப்படணும்? அப்படின்னு அந்த காட்ஸ் கான்ஸ்டன்ட் பிரசன்ஸ நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய இடத்துலதான் இந்த புது உடன்படிக்கை நம்மை கொண்டு வந்திருக்கிறது. அடுத்ததா நமக்கு இந்த இந்த புது உடன்படிக்கையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அங்க என்ன கொடுக்கப்படுது? ஆவியின் கனிகள். அங்க மாம்சத்தின் கிரியைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. எவன் ஒருவன் மாம்சத்திலேயே செயல்பட்டுட்டு இருக்கிறானோ அவனுக்குள்ளதான் அந்த சொல்லப்பட்டிருக்கிற 19வது 20வது வசனம், கலாத்தியர் 5:19-20 பார்க்கிறோம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இவங்க யாரு? மாம்சத்தின்படி நடக்கிறவங்க. இவங்களுக்குள்ளதான் மற்றவங்களை பார்த்தா எரிச்சலும், கோபமும், வைராக்கியமும், பகையும் இருக்கும். இவர்கள் எதை சுதந்தரிக்க முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ஆனா வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இது பரலோகம் போறத குறிச்சு சொல்லல. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்குதுன்னா இதை என்ஜாய் பண்ண முடியாத இடத்துலதான் மாம்சத்தின் கிரியைகள்ல நடக்கிறவங்க இருப்பாங்க. எப்பவுமே அவங்க இருதயம் குழப்பத்துல இருக்கும், சந்தேகத்துல இருக்கும், சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, கான்ஸ்டன்ட் ஃபியர் இருந்துட்டே இருக்கும், தேவனோடு கூட நெருங்க முடியாது. இது எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். ஏன்னா இவங்க இன்னும் எதுல ரூட் ஆகலைன்னா, நான் ஆவியில மறுபடியும் பிறந்திருக்கிறேன், தான் யார் அப்படிங்கிறதுல இன்னும் ரூட் ஆகல, தான் புது சிருஷ்டி, தான் நீதிமான், தான் அவரோடு கூட நான் எப்பொழுதும் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல ரூட் ஆகாதவங்க தான் இந்த மாம்சத்திலே செயல்பட்டு கொண்டிருப்பாங்க. இவங்க ஒரு காலம் அவருடைய முழுமையையும் அந்த சந்தோஷத்தையும் என்ஜாய் பண்ணவே முடியாது. அந்த தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த நீதியிலையும் அவங்க அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகாததுனால அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை அவங்க ஒரு காலம் பெற முடியாது. இந்த மாம்சத்தின் கிரியைகளின்படி நடக்கிறவங்க. ஈவன் தோ நம்ம இயேசுவை ஏற்றிருக்கிறோம் தான், விசுவாசிக்கிறோம் தான், ஆனா நான் ஆவியில யாரா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பூரணமான அந்த அறிவை பெறாதவர்கள் மாம்சத்துலதான் செயல்படுவாங்க. இன்னுமே நமக்குள்ள பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இன்னும் அவர் அந்த புது உடன்படிக்கையில
நம்மை அந்த ஆசீர்வாதங்கள்ல அவர் என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாருங்கிறதுல அவர் இப்பொழுது நம்ம யாரா இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், அவர் கூட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு இனி இந்த உலகம் இல்ல, உலக மனிதர்களுடைய வார்த்தைகளோ பேச்சுக்களோ இத நான் பார்க்க வேண்டிய இடத்துல நான் இல்ல அப்படிங்கிறதுல ஆவியின்படி நடக்கிறவங்க ரூட் ஆயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் 22, 23ல பார்க்கிறோம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அப்போ ஆவியின் கனிகள் இன்றைக்கு புது உடன்படிக்கையின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல முதல்ல அன்பு. எல்லார்ட்டையும் நம்ம அன்னைக்கு அததான் பார்த்தோம். பிளஸ் அண்ட் பி பிளஸ்ட். எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. எதிரா இருக்கிறவங்க, எதிரா பேசுறவங்க, எதிரா அவங்களுக்கு குறிச்சு பேசுறவங்க எல்லாரையும் நம்ம பிளஸ் பண்ண உண்மையான, அதாவது நான் பிளஸ் பண்ணும்போது எனக்கு பிளெஸ்ஸிங் வருங்கிற அப்படி மோட்டிவ்ல இல்ல. நான் கிறிஸ்துவின் சாயலை தரித்திருக்கிறேன். அவர் சிலுவையில இருக்கும்போது கூட, ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்தி, வேதனைப்படுத்தி, அசட்டை பண்ணி, புறக்கணித்து, அடித்து, துன்புறுத்தி அவ்வளோ காரியங்களை செய்றாங்க. ஆனா மனதின் ஆழத்துல இருந்து அவங்கள மன்னிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சாயலை தான் நம்ம இன்றைக்கு பெற்றிருக்கிறோம்னா, அப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம மனதார மன்னித்து அவங்கள பிளஸ் பண்ணும்போது நமக்கு உள்ள எப்பொழுதுமே அந்த கான்ஸ்டன்டா அந்த ஜாய் நம்மள ஃபில் பண்ணிட்டே இருக்கும். அந்த பீஸ் நமக்கு இருக்கும். அதனால நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம் இது எல்லாம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆவி, அது ஃப்ரூட்ஸா பரிசுத்த ஆவியில நம்ம நிரம்பி இருக்கும்போது, அவருடைய சத்தத்தை மாத்திரமே நம்ம கேட்டு நடக்கும்போது, இன்னைக்கு ஒரு வார்த்தை நான் கேட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஞானம் அப்படின்னா என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சத்தத்தை கேட்பதுதான் ஞானமா. இந்த ஞானம் 2 வகை இருக்கு. லௌகீக ஞானம், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம். இந்த லௌகீக ஞானம் என்ன சொல்லும்னா, உனக்கு எதிரா பேசுறாங்களா, அவங்கள குறிச்சு நீ பேசு, அவங்கள குறிச்சு அவங்களுக்கு பதிலடி குடு அப்படின்னு சொல்றது லௌகீக ஞானம். இது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்காத ஞானம். ஆனா பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் இணக்கம் உள்ளதாயும். அந்த யாக்கோபுல அந்த வசனம் வரும். நான் அதை வாசிக்கிறேன். யாக்கோபு பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாகவும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. நம்ம யாரையும் போய் மாய்மாலமா அவங்கள்ட்ட நம்மளால பேச முடியாது. இதுதான் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம். அப்போ ஞானம் அப்படின்னாலே என்னன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற இருதயம். அவர் சத்தத்தை கேட்கிற இருதயம் இல்லாம நம்மளா சுயத்துல நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்னா, அந்த ஞானம் எப்படியா, அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்கா. 15வது வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்குது. 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. லௌகீக ஞானமா, அது ஜென்ம சுபாவமா, அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததான். இப்ப நம்ம எந்த கேட்டகரியில நம்ம இருக்கிறோம்? வைராகியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அப்ப அந்த துர்ச்செய்கைகள் இருக்கிற இடத்திலேயே நம்ம இருந்துட்டு, நமக்கு அற்புதம் நடக்கணும், நமக்கு சுகம் வேணும் அப்படின்னா அங்க நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம மனம் ஃபுல்லா சோல்லே தான் இருக்கு. அங்க ஃபிளஷ் சொல்ற காரியங்களை தான் நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். நம்ம எப்ப ஸ்பிரிச்சுவலா நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்ப அந்த ஜாய் ஃபில் ஆக நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றிலையும் நம்ம சுகத்தை பார்க்க முடியும். நம்ம விடுதலையை பார்க்க முடியும். நம்ம அற்புதங்களை ரிசீவ் பண்ண முடியும். இதுதான் இன்றைக்கு புது உடன்படிக்கையில அந்த ஆவியின் கனிகள் அங்க அதாவது நமக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 2 பேதுரு 1வது அதிகாரம், அங்க ஸ்பிரிச்சுவலாவும் நமக்கு பிளெஸிங் இருக்கு. அங்க ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டான எல்லாவற்றையும் அவருடைய அந்த 3வது வசனம் வாசிக்கிற 2 பேதுரு 1, 3, 4 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும்
அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்ம மாறும்போது, அவரை அழைத்தவரை அறிகிற அறிவினால நம்ம நிரப்பப்படும் போது, நம்ம எதை குறிச்சு கவலையே பட வேண்டியதில்லை. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டான எல்லாவற்றையும் அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்குது. நம்ம ஜெபமே இன்னைக்கு என்ன இருக்கு? அது இல்ல, இது இல்ல, அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இது குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இங்க வசனம் சொல்லுது, அவர் அறிகிற அறிவில அவருடைய திவ்ய ஸ்வாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்கள் ஆகும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில தானாய் நிறைவேறுகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா நமக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. கண்டம்னேஷன் நமக்கு கிடையாது. ரோமர் 8:1 அததான் சொல்லுது. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு. அப்போ ஆவியின் படி நமக்கு நடக்கும்போது நமக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. நம்ம மாம்சத்துல நடந்து கொண்டிருக்கிறோமா? ஆவியில நடந்து கொண்டிருக்கிறோமா? we are all spirit beings. அப்போ அவர் உள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நிரந்தரமாய் நமக்குள்ள வந்திருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார். அதுதான் நம்ம யோவான்ல பார்க்கிறோம். அவர் சகலத்தையும் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். இதெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செய்கிற செயல்கள். அவர் சத்தத்தை மட்டும் நம்மளை கேட்டா போதும். அடுத்ததா கடைசியா எவ்ரி ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் நமக்கு என்ன செய்திருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதம், சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா ஏதோ ஸ்பிரிட்ல மட்டும் இல்ல. இது நமக்கு ஸ்பிரிட்ல நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அது எங்க வரைக்கும் நமக்கு ரீச் ஆகும்? நம்ம பாடி வரைக்கும் அந்த பிளெஸிங்ஸ் நமக்கு ரீச் ஆகி நமக்கு எல்லா பிளெஸிங்ஸ், எந்த லேக்கும் நமக்கு கிடையாது. பினான்சியல் லேக் நமக்கு கிடையாது. ஏன்னா ஸ்பிரிட்ல அத்தனை பிளெஸிங்ஸ், ஆபிரகாமுடைய பிளெஸிங்ஸை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். அப்ப ஸ்பிரிட்ல இருக்கிற பிளெஸிங்க நம்ம ஃபிளஷ்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுல நம்ம ரூட் ஆகணும். நான் ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்கிறேன், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன், அதனால அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் எனக்குரியது அப்படிங்கிறத நம்ம எப்ப ஆழமா வேரூன்ற நீங்க ஒரு சில நேரங்கள்ல நீங்க பார்க்க முடியும், நீங்க மனசுலதான் நினைச்சிருப்பீங்க அந்த தேவை உங்களுக்கு சந்திக்கப்படும். இது எத்தனை பேர் நீங்க ஃபீல் பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரியல. நான் என்னுடைய லைஃப்ல நிறைய நேரங்கள்ல பார்த்திருக்கிறேன். இது 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 ஒண்ணு இது யாருக்காவது கொடுக்கணும்னு தோணும். அப்ப நம்ம கையில இல்லைன்னா எப்படியாவது அந்த காரியம் நமக்கு வந்து சேரும், அந்த தேவை நமக்கு வந்து சேரும். இதெல்லாம் எப்படின்னா அவரை அறிகிற அறிவு. இதெல்லாம் ஏன்னா ஆபிரகாமுக்கு சுதந்திரவாளியா நம்ம இருக்கிறோம்னா நம்ம குறைவுல இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அங்க கூனிய பார்த்து சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே, இவள் சாத்தானாலே இவள் கட்டப்பட்டிருக்க கூடாதே. ஆபிரகாமுக்கு பிள்ளைன்னா நம்ம சுகத்தோட இருக்கணும், ஆபிரகாமுக்கு பிள்ளைன்னா நம்ம குறைவில்லாமல் இருக்கணும். இதுதான் தேவனுடைய இருதயம். நம்ம கொடுக்கிறவங்களாதான் இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய வாக்குத்தத்தமா இருக்குது. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதுதான் அவருடைய ஹார்ட். அப்போ இதுல எப்ப ஆழமா நம்ம ரூட் ஆகுறோமோ அந்த நொடி பொழுதுல இருந்து நம்ம ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் நம்ம மாறுகிறோம். அப்போ இத்தனை ஆசீர்வாதங்கள் இப்ப இந்த 2 நாளா இந்த புது உடன்படிக்கையில நமக்கு என்னென்ன பிளெஸிங்ஸ் இருக்குது நம்ம தியானித்து பார்த்தோம். இத மறுபடியும் நீங்க கேளுங்க, மறுபடியும் இத ஆழமா உங்க இருதயத்துல இத நீங்க பதிக்கும் போது வாழ்க்கையில நிச்சயமாய் நம்ம மாற்றங்களை பார்க்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் மாற்றம் உண்டாகும், நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதங்களுக்கு மேல ஆசீர்வாதங்களை நம்ம நிச்சயமாய் சுதந்திரித்து கொள்ள முடியும்.
அப்போ இன்றைக்கு நம்ம பார்த்தோம், விசுவாசத்தினால நம்ம நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனோடு கூட நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம். டைரக்டா நம்ம தேவன் கூட உறவாட போல்ட் ஆக்சஸ் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம சுதந்திரராய் நம்ம மாறி இருக்கிறோம். நம்ம சாபம் இனி நமக்கு செயல்படாது. நம்ம முன்னோர்களுடைய சாபங்கள் முற்றிலுமாய் நம்ம மேல செயல்படாதபடி கிறிஸ்து அந்த சாபத்தை தன் மேல ஏற்றுக்கொண்டு நம்ம மேல அந்த சாபம் வராதபடிக்கு அவர் அந்த சாபத்தை தன்னுடைய சரீரத்துல ஏற்று அந்த சாபத்தை அவர் முறித்து விட்டார். இனி நீங்களும் நானும் ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம்தான் சுதந்திரவாளிகள். அதனால நமக்கு பரம்பரையாய் வந்த சாப வியாதிகள் கூட நம்ம சரீரத்துல இனி இருக்க முடியாது. அடுத்ததா பரிபூர்ண ஜீவன், அந்த ஜாய், அந்த ஃபுல்னஸ், தேவத்துவத்தின் பரிபூரணத்தை நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அடுத்ததா பாவம் மரணம் அப்படிங்கிற அந்த காரியம் நம்மளை இனி ஆளுகை செய்ய முடியாது. நம்ம கிருபைக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினால பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம இப்ப ஆவி, we are spirit beingங்கிறதுல நம்ம என்ன செய்யறோம், ரூட் ஆக ஆக நம்ம சோல் சொல்ற காரியம், நம்ம ஃபிளஷ் சொல்ற காரியத்துல நம்ம வாழ மாட்டோம். அடுத்ததா ஹீலிங் அண்ட் ஹோல்னஸ், பரிபூர்ண சுகம், சரீரத்துல சுகம் நமக்கு என்ன செய்யுது, இந்த புது உடன்படிக்கையில நமக்கு ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிளெஸிங். அடுத்ததா கான்ஸ்டன்ட் பிரசன்ஸ், அவர் சொல்றார் எப்பவும் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். திரித்துவம் இன்றைக்கு அவங்க சொல்ற ஒரு காரியம், எப்பொழுதும் அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளெஸிங். நீங்க எங்க போனாலும் அவர் உங்க கூட இருக்கிறார். இத நீங்க எப்போ ஆணித்தரமா இருதயத்துல இருந்து நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க போற இடங்கள்ல எல்லாம் உங்களை மற்றவங்க பார்க்கிற விதமே வித்தியாசமா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அடுத்ததா ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுகிற காரியமா இருக்குது. நம்ம கிட்ட இனி என்ன இருக்க முடியாது, லௌகீக ஞானம், வைராக்கியம், பகை, விரோதம், பேதங்கள், பொறாமை, இது எல்லாம் நமக்குள்ள செயல்பட முடியாது. ஏன்னா இன்றைக்கு ஆவிக்குரியவர்களாய் நம்ம மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆவியின் படி நம்ம செயல்படும் போது அவருடைய அன்புலதான் நம்ம செயல்படுவோமே தவிர அந்த எந்த வகையிலையும் உலக ஞானத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம், செயல்பட மாட்டோம். அடுத்ததா நம்ம பார்க்கிறது கண்டம்னேஷன் கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு நமக்கு கிடையாது. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அடுத்ததா அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு சுதந்திரவாளிகளாய் நம்ம மாறி இருக்கிறோம். உன்னதத்திலே ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது தேவன் பலத்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய முடியும். அப்போ நம்ம என்ன எதுல ரூட் ஆகணும்னா, இந்த புது உடன்படிக்கையில நம்ம ரூட் ஆகும்போது நம்ம இத்தனை பிளெஸிங்ஸையும் நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியா சுதந்திரிக்க முடியும். எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலா இந்த பாடல் இன்னைக்கு காலையில இருந்தே நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அத நீங்க நீங்க அத உண்மையா இருதயத்துல இருந்து நான் பாட அது யூடியூப்ல இருக்கு. நான் நம்ம குரூப்ல கூட நான் லிங்க் ஷேர் பண்ணி விடுறேன். அது எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த பாடல். எப்பவுமே அவர் நம்ம கூட இருக்கிறார். நானும் நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே, நானும் நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. அதாவது இன்னைக்கு கிறிஸ்து, பிதா, பரிசுத்த ஆவியானவர், இந்த திரித்துவ தேவனுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆதாம் அந்த ஸ்தானத்தை தான் இழந்து போயிட்டான். இன்றைக்கு அந்த இடத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். அவங்களுடைய அன்புக்குள்ள நம்ம வந்துட்டோம். எப்பவுமே அவருடைய கண்கள் நம்ம மேல பதிக்கப்பட்டிருக்கிற இடத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். கான்ஸ்டன்டா அவங்க எப்பவுமே நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறாங்க. நம்ம இருதயத்துல என்ன நினைக்கிறோம், என்ன தியானிக்கிறோம், இது எல்லாம் அவங்களுக்கு தெரியும்.
அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். நான் படிக்கிறேன். நீங்க அத ஒவ்வொருத்தரும் உங்க இருதயத்துல, ஆமாப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளதான் நான் இருக்கிறேன். இன்றைக்கு நானும் என் குடும்பமும் உங்களுக்குள்ளதான் இருக்கிறோம். உங்களை அறியாமல் எங்க தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழ முடியாது அப்படிங்கிற அந்த உணர்வோடு நான் பாட பாட இந்த இருதயத்துல இருந்து இந்த பாடல் உங்களுக்குள்ள எழும்பட்டும். ஒரு பெரிய விடுதலையை இன்றைக்கு நம்ம நிச்சயமாய் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நானும் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. நானும் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. பிரிக்க முடியாத நீரே இணைக்கப்பட்டேன் என்றுமே. பிரிக்க முடியாத உறவு நீரே இணைக்கப்பட்டேன் என்றுமே. என் பிரியம் நீரே நல்லுறவு நீரே. உம்மில் நான் மகிழ்ந்திருப்பேன். என் பிரியம் நீரே என் உறவு நீரே. உம்மில் நான் மகிழ்ந்திருப்பேன். அடுத்த ஸ்டான்ஸா என்ன சொல்லுதுன்னா, திரித்துவ மையத்தில் நான் இருக்க எதை குறித்தும் கவலை எனக்கு இல்ல. என் அப்பா நீரே என் அம்மா நீரே உம்மில் நான் மகிழ்கின்றேனே. அப்போ இந்த திரித்துவ மையத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஒண்ணு நீங்க நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம் தேவன் எப்படிப்பட்டவர், நம் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர். நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் நம்ம பார்க்கணும்னா அவருடைய அற்புதங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். சூப்பர் நேச்சுரலா அவர் செய்த காரியங்களை தான் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட திரித்துவ தேவனுடைய வட்டத்துக்குள்ள, அவங்களுடைய அன்புக்குள்ள, அவங்களுடைய பிரசன்ஸ்குள்ள நம்ம வந்துட்டோம்னா இன்னைக்கு எதை குறிச்சும் நமக்கு கவலை இல்லை. இன்னைக்கு உங்களை இருதயத்துல பாரப்படுத்துகிற கவலைகள் என்னவா இருந்தாலும் அதை இன்றைக்கு என்ன செய்யணும்? இந்த பாடலை பாடும் போதே, இந்த வரிகளை நான் பாடும் போதே அதை அப்பா கிட்ட கொடுத்துருங்க. உங்களை சுற்றிதான் இந்த திரியேக தேவன் இருக்கிறாங்க. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். ஆதி அப்போஸ்தலர்கள்லாம் அந்த 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 பிரசன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் எப்போ அந்த ஜாய்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு உபத்திரவம் வந்தா கூட, எத்தனை எதிர்ப்புகள் வந்தா கூட அவங்களால அந்த சந்தோஷத்தை அவங்கள விட்டு எடுக்கவே முடியல. காரணம் என்னன்னா, கான்ஸ்டன்டா அந்த லவ்க்குள்ளேயே அவங்க இருக்கிறாங்க. அவர் அவர் சொன்ன வார்த்தை அதுதான். வசனம் சொல்லுது, யோவான் 17:17, அவரது வசனமே சத்தியம். தேவன் ஒருவர் தான் சத்தியப்பரர். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடலனா, அதுதான் சத்தியம், அதுதான் நிஜம். அதை தவிர உங்க லாஜிக்கலா நீங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, உலக சொல்ற காரியங்கள், மக்கள் சொல்ற காரியங்கள், நீ ஒண்ணுக்கு உதவாத, உன்னால இது முடியாது, உன்னால இதை சாதிக்க முடியாது, இது உன் குடும்பத்துல நடக்காது, இது எல்லாமே சத்ருவானவன் உங்களுக்கு இத்தனை காலம் சொல்லிக் கொண்டிருந்த பொய்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம இருதயத்தின் எண்ணங்கள், ஏக்கங்கள் அத்தனையும் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. எதுக்காக நம்ம அவர்கிட்ட நம்ம பாரங்களை சொல்றோம்னா, நம்ம இருதயத்துக்கு ஒரு சமாதானம் வரணுங்கிறதுக்காக தான். பிலிப்பியர்ல அதை தான் பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப அவருக்கு நம்ம தேவை தெரியும். ஆனா எதுக்காக நம்ம சொல்றோம்? அப்பாட்ட கொடுக்கும் போது அதை ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பா நீங்க இதை செய்வீங்க, உமக்கு நன்றி சொல்றேன்னு ஸ்தோத்திரத்தோடு நம்ம அந்த ஜபங்களை நம்ம கொடுக்கும் போது அங்க நம்ம ஹார்ட் எங்க வருது? ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு வருது. ஏன்னா அப்பா கிரியை செய்வாருங்கிற நம்பிக்கையோட, விசுவாசத்தோட நம்ம கொடுக்கிறோம். நிச்சயமாய் அந்த காரியத்துல அற்புதம் நடக்கும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்பொழுதும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார்ங்கிறத அறிந்திருந்தோம்னா நம்ம அவர்கிட்ட கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோமா? ஒண்ணே ஒண்ணு நமக்கு இன்னைக்கு இருக்க வேண்டிய ஞானம் என்னன்னா, என் தகப்பன் என்னை சுற்றிலும் இருக்கிறார்.
என் மூத்த சகோதரன் என்னோடு கூட இருக்கிறார், தாயாகிய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவர்கிட்ட சொல்றேன், அவர் நிச்சயம் என்னுடைய சத்தத்தை கேட்கிறாருன்னு நீங்க அறிஞ்சிட்டா போதும், உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். இது நிச்சயம், இதுதான் சத்தியம். அப்போ இந்த பாடல் வரிகளை நான் படிக்கும் போது உங்க இருதயத்துல இருக்கிற அத்தனை பாரங்களையும் நீங்க அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களை சுற்றிலும் இந்த திரித்துவ மையத்துக்குள்ள நான் இருக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளதான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ணி அப்படியே அப்பா கிட்ட அவ்வளத்தையும் கொடுத்துட்டு அந்த ரெஸ்டுக்குள்ள நீங்க வாங்க. உங்க வாழ்க்கையில எந்த காரியங்கள்ல அற்புதங்கள் வேணுமோ, அவர் கிரியை செய்யணுமோ, அவர் கிரியை செய்ய தொடங்குகிறத நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. திரித்துவ மையத்தில் நான் இருக்க, எதை குறித்தும் கவலை எனக்கு இல்ல. திரித்துவ மையத்தில் நான் இருக்க, எதை குறித்தும் கவலை எனக்கு இல்ல. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. மறுபடியும் ஒரு முறை படிக்கிறேன். நீங்க அதை உணர்ந்தவர்களா, உங்க இருதயத்துல இருக்கிற பாரம் மட்டும்தான் வெளியே போகணும் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு. உங்க இருதயத்துல அழுத்தி கொண்டு இருக்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் அதை அப்பாட்ட கொடுத்துருங்க. அப்பா, ஒருவேளை உங்களால ஸ்பிரிச்சுவலா சில காரியங்களை விசுவாசிக்க முடியல, இல்ல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவுகள் என்ன இருந்தாலும், அப்பா இந்த இடத்துல நான் இதை இப்படி ஃபீல் பண்றேன், இந்த எண்ணங்கள் எனக்கு மாறணும், அத கூட நீங்க என்ன செய்யலாம், அப்பா கிட்ட அப்படியே நீங்க ரிலீஸ் பண்ணும்போது அந்த இனம் புரிய முடியாத, அதாவது உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானம் உங்களை நிரப்புகிறத நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அப்பாவும் அவர்தான், அம்மாவும் அவர்தான். நமக்குன்னு இந்த உலகத்துல அடைக்கலம் அவர் மாத்திரமே. எந்த மனிதரும் நமக்கு அடைக்கலம் கிடையாது, அவர் மாத்திரமே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். திரித்துவ மையத்தில் நான் இருக்க, எதை குறித்தும் கவலை எனக்கு இல்ல. திரித்துவ மையத்தில் நான் இருக்க, எதை குறித்தும் கவலை எனக்கு இல்ல. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. என் அப்பா நீரே, என் அம்மா நீரே, உம்மில் நான் மகிழ்கின்றேனே. அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த பாரங்கள் எல்லாத்தையும் நம்ம இறக்கி வைக்கிற இந்த வேளையில திரித்துவ தேவன் உங்களுக்காக இறங்கி செயல்படுகிறத உங்க வாழ்க்கையில சில நாட்களுக்குள்ள நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா இன்றைக்கு இந்த மாதம் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட அதிகமான அந்த காரியம் என்னன்னா, சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன். தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்துல உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். உன் நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்ட பகலை போல அவர் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துட்டாருன்னா இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அதை நம்ம தியானிச்சோம், அதுக்காக நம்ம என்ன செய்யணும்லாம் நம்ம தியானித்து பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல ஆண்டவர் நம்ம கூட இடைப்படுகிற ஒரு காரியம், அவருடைய புது உடன்படிக்கையின் கீழே இருக்கிற நம்ம எப்பவுமே அவருடைய பிரசன்ஸ்குள்ள நம்ம இருக்கிறோம். கான்ஸ்டன்ட் பிரசன்ஸ் 24/7. நீங்க படுத்திருந்தா கூட அப்பாட்ட பேசிட்டே படுக்கலாம். அந்த உறவுக்குள்ள நம்ம வரணும், அதுதான் அவர் விரும்புறாரு. எப்பவுமே அந்த கான்ஸ்டன்டா அந்த பிரசன்ஸ்குள்ளேயே நம்ம இருக்கும் போது நம்ம சந்தோஷம், அவருடைய சந்தோஷம் நம்மளை நிரப்பிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட நமக்கு குறைவுங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்க முடியாது. என்னவா இருந்தாலும், அப்பா அந்த காரியம் எப்படி இருக்கு, இதை நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன், நீங்க எனக்கு இதா செஞ்சு முடிப்பீங்கப்பா, நான் உங்களை நம்பி இருக்கிறேன், உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட நம்ம ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய தேவ சமாதானமும் உங்களை நிரப்பும். அந்த ஜெபத்துக்கான பதில்களும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, திரித்துவ மையத்துல நாங்க இருக்கிறோம்ப்பா. எங்களை சுற்றிலும் நீர் இருக்கிறீர். ரீபல ஹாஷ்ல பிரஹெதி கால்மோ லீபல ஹோஷ்லு ஹூதலு ஹதுக்கரா
ரேக்கல் மெஷ்ல பிரஹி காலி போலு அஷூர பூதலா. எங்களை சுற்றிலும் நீர் இருக்கிறீரப்பா. அக்கினியாய் நீர் எங்களை சூழ்ந்திருக்கிறீர் தகப்பனே. உங்க கண்கள் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. அப்படியே நீங்க அதை ஃபீல் பண்ணுங்க. தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறதுனா, இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிற நம்ம மேல அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. நம்மளை பார்த்துட்டே இருக்கிற ஒரு அப்பா. நம்மளை பார்க்கறதுனா நம்முடைய முகத்தை பார்க்கல, நம்ம இருதயத்தை பார்க்கிற ஒரு தகப்பன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற. உங்க இருதயத்துல இன்னைக்கு என்ன ஓடிட்டு இருக்கு? எதை குறிச்சு நீங்க பயப்படுறீங்க? எதை குறிச்சு நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? இது எல்லாத்தையும் அப்பா பார்த்துட்டுதான் இருக்கிறார். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு என்ன தேவை? இத நான் சொல்லும் போதே ஆவியானவர் ஒரு காரியத்தை நான் மறுபடியும் சொல்லும்படி நினைப்பூட்டுகிற ஒரு காரியம். ஒரு முறை நம்ம குரூப்ல இருக்கிற பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியம், அவளுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், அவளுக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட பிடிக்கும். அந்த ஃப்ரைட் ரைஸ நினைப்பூட்டுகிறார். அப்போ இந்த அளவுக்கு நம்மள அறிஞ்சு வச்சிருக்கிற ஒரு தகப்பன் நம்ம கூட இருக்கிறார். அப்படி ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார். என் பிள்ளைக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், என் பிள்ளைக்கு என்ன விருப்பம், என் பிள்ளை என்ன ஆகணும்னு ஆசைப்படுறான், என்ன ஆகணும்னு ஆசைப்படுறான், இது எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். என்ன குறைவுகள் நீங்கணும், என் பிள்ளை என்னெல்லாம் அவளுடைய விருப்பமா இருக்கு, இதெல்லாம் நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்துவ தேவனுடைய பார்வையா இருக்கு. நம்மளை குறிச்சு அவங்க பாக்குறாங்க. அந்த தாவீத எல்லாரும் புறக்கணிச்சு தள்ளிட்டாங்க. ஆனா அப்பாவினுடைய இருதயம் அவனை பார்த்துட்டே இருக்கு. என் பிள்ளைய நீங்க புறக்கணிச்சு தள்ளலாம், ஆனா என் பிள்ளைய நான் உயர்த்துவேன், என் பிள்ளைய நான் அபிஷேகிப்பேன். இதுதான் தகப்பனுடைய எண்ணம். இன்னைக்கு நம்ம இங்க இந்த இடத்துல கூடி இருக்கிற எல்லாருமே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தான் நம்ம இருந்து வந்திருக்கிறோம். ஆனா அப்பாவினுடைய கண்கள் நம்ம மேல பட்டதுனாலதான் இன்றைக்கு இந்த விலையேற பெற்ற சத்தியத்தெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த தகப்பன் இன்றைக்கு நம்ம கூடவே இருக்கிறார், நம்மை சுற்றிலும் இருக்கிறார். அந்த அந்த 6 கண்களும் நீங்க அப்படி பாருங்க. திருத்துவ தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கு, உங்க சத்தத்தை கேட்டுட்டே இருக்கு. உங்க இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கு. தாவீதுக்கு அந்த வெளிப்பாடு, பழைய உடன்படிக்கையில இருந்த தாவீதுக்கே அந்த வெளிப்பாடு இருந்திருக்குன்னா, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். அப்ப இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற நமக்கு, திருத்துவத்துல ஒரு நபர் நமக்காக வந்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு எவ்வளவு வேல்யூபிளா நம்மளை பார்க்கிறாங்க, நம்மளை எவ்வளவு விசேஷித்தவர்களா அவங்க பாக்குறாங்க. என் பிள்ளைன்னு உரிமை பாராட்டுறாங்க. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, மகனே மகளே நீ என் பிள்ளை, நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு விசேஷித்தவள். இதுதான் அவங்க சத்தமாய் இருக்கிறது. நம்மளை குறிச்சு அவங்க சத்தம் அதுதான். நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி. அவங்க வேற எதையும் பார்க்கல, நம்மளுடைய பாஸ்ட பார்க்கல. நீ என்னை விசுவாசிட்டியா, நீ எனக்கு பிள்ளை, இதுதான் அவங்க எண்ணமா இருக்கு. அப்பா ரீபல ஹோஷலப ஹதுக்கலபர தீபல ஹதிகொலு ஷரீமொலுதரா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். எங்களை சுற்றிலும் உங்க கண்கள் எங்களை பார்த்து கொண்டே இருக்குப்பா. உங்க கண்கள் எங்க இருதயத்தெல்லாம் ஊடுருவி பார்க்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்பா இந்த வேளையில எங்களுடைய எல்லாவற்றையும், எல்லா பாரங்களையும் உங்ககிட்ட நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. இந்த புது உடன்படிக்கையில எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாங்க சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் தகப்பனே. இந்த இடத்துல ஒரு சிறு குடும்பமாய் கூடி இருக்கிறோம்ப்பா. எங்க குடும்பங்கள்ல இருக்கிற அனைவரும் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இது எங்களுக்குரியதுப்பா. சுகம் எங்களுக்குரியது, ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளையாகிய எங்களுக்குரியது. அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரம், அந்த அப்பா
அந்த கிருபை எங்களுக்குரியதுப்பா. நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் ராஜா. நீலமகா செலப்ரேக்கே அப்பான்னு கூப்பிட்டா எங்களுக்கு உடனே பதில் கொடுக்கிற ஒரு அப்பா எங்க கூட இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு எங்க இருதயத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நாங்க உங்கள்ட்ட கொடுக்கிறோம்ப்பா. ஆவியின் சந்தோஷத்துல, ஆவியின் கனிகளினால நாங்க நிரம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். இதுல நாங்க பெருக அந்த ஆவியின் கனிகள் தான் எங்க மூலமா வெளிப்பட. அப்பா, லௌகிக ஞானம் எங்களுக்கு வேண்டாம். பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்துல இருந்து நாங்க செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இதுதான் எங்க ஜெபம். இன்றைக்கு எங்க ஜெபமே இதுதான். பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்திலிருந்து நாங்க செயல்படணும்ப்பா. எங்கள் வாயை நாங்க ஞானம் விளங்க திறக்கணும். எங்களுக்கு அதுக்கு நீங்க கிருபை தாங்க. ஆவியானவரே, உம்மாலே நாங்கள் நடத்தப்பட எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அப்பா நாங்க பார்க்கிறோம் திருத்துவ தேவனுடைய பூரண அன்பு எங்க மேல இருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு எங்க இருதயத்துல இருக்கிற அந்த பயங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. இருள்கள் எல்லாம் எங்க குடும்பத்துல ஒவ்வொருவருடைய இருதயத்துல இருந்த பயங்கள், சந்தேகங்கள், அவிசுவாசங்கள் எல்லாம் எங்களை விட்டு வெளியேறுகிறது. தகப்பன் கிரியை செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மனதார இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் எழுதப்பட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்க இதை ஆழமா நாங்க இந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்னென்னலாங்கிறதுல அதுல ரூட்டாகி இந்த ஆசீர்வாதங்களை நாங்க சுதந்திரித்துக் கொள்ளவும், கிறிஸ்துவிலே நாங்கள் வேர் பற்றி பிடிக்கவும், முதல் ஆதாமுக்குள்ள நாங்க இல்ல, இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள நாங்க இருக்கிறோம். முதல் ஆதாமின் செய்கைகள் எதுவும் எங்களை தொட முடியாது. நாங்க ஆவியில மறுபடியும் பிறந்திருக்கிறோம். தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வேரூன்றப்பட தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க பிள்ளையாய் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன், பிளஸ் பண்றேன். எல்லாரும் ஆண்டவரே ஆவிக்குரிய பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. யாரும் எதுவும் ஷேர் பண்ணுமா? டெஸ்டிமனிஸ் எதுவும் இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். நாளைக்கு மார்னிங் கிடையாது. நாளைக்கும் இதே டைம் 8:30 to 9:30 தான் நமக்கு பிரேயர் இருக்கும். கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் தேவன் அவருடைய வார்த்தையினால நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்புல நம்ம ஒவ்வொரு நாளும் டீப்பரா போயிட்டு இருக்கிறோங்கிறத நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். எப்பவும் அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற அந்த உணர்வுல மாத்திரம் நம்ம செயல்பட்டா போதும். நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் ஜெயமாய் முடிய பண்ணுவார். தேங்க்யூ.